வெல்கம் பேக் டு த வீடியோ. நானும் பார்த்தேன்னா இதை பற்றிலாம் பேச வேணானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு முடிஞ்சா ரெக்கார்டு வீடியோ போடுறா, முடிஞ்சா ரெக்கார்டை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களுக்காகியாவது வீடியோ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ. என்ன விஷயம்னா, இப்போ 2 நாள் முன்னாடி அந்த குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். பயங்கரமா இருந்துச்சு. எனக்கெல்லாம் செம குஸ்பூம்ஸா இருந்துச்சு. அது வேற கேட்டகரி, அது ஓகே. ஆனா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டா நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப என்ன விஷயம்னா, அஜித் ஃபேன்ஸ் ஏதோ குட் பேட் அக்லிக்கு ஏதோ பெரிய ரெக்கார்டு வச்சுட்டாங்களாமா. என்ன ரெக்கார்டுன்னு தெரியுமா? 24 ஹவர்ஸ்ல குட் பேட் அக்லி டீசருக்கு 30 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா கோலிவுட்லயே ஹையஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வியூஸ் கிடைச்ச டீசர். ஓகே, நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டுங்கிறது மாஸ்டர் டீசர் கட்ட தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல 20 மில்லியன் வியூஸ் கட்ட மாஸ்டர் டீசருக்கு கிடைச்சிருந்துச்சு. எப்போ? 5 வருஷம் முன்னாடி, அதாவது கோவிடுக்கெல்லாம் முன்னாடி 5 வருஷம். அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அஜித் ஃபேன்ஸ் பீட் பண்ணியிருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பீட் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சீன். எதுக்கு அந்த சீன்னு தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா சரி விடு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாற்றம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனண்ட் ஒரு 10 ரெக்கார்டு வச்சிருப்பாங்கடி. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் அதில் ஏதாவது ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு நாங்க தாண்டா மங்காத்தாடா நாங்க தாண்டா கிங் மேக்கரு, நாங்க தாண்டா கிங் மேக்கரு, நாங்க தாண்டா ரெக்கார்டு கிரியேட்டர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் பீட் பண்ணிட்டு அவனுங்க பண்ற அட்டூழியம் இருக்கே தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். அது ஒரு ரெக்கார்டு தாண்டி, ஒரே ஒரு ரெக்கார்டு 24 ஹவர்ஸ்ல ஹையஸ்ட் வியூஸ். அவ்வளவுதான். நீங்க ஹையஸ்ட் லைக் சரி விடு, அதாச்சும் வந்துச்சு. ஓகே, ஹையஸ்ட் லைக் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு 24 ஹவர்ஸ்ல 1.8 மில்லியன் லைக்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட பகுதி கூட பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு கிடைக்கல. அது 800 எவ்வளவுதான் இல்ல, இப்போ எவ்வளவுன்னு தெரியல. ஆனா 24 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட வரல. 24 ஹவர்ஸ்ல அவ்வளவு கூட பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு வரல, பாதி கூட வரல. இப்போ மாஸ்டர் டீசரோட லைஃப் டைம் லைக் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 2.8 மில்லியன் லைக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு பீட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. பண்ண முடியாது கம்முனு பண்ண முடியாது, உங்களால பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு பத்தி எல்லாம் ஓவரா பேசணுட்டீங்கன்னா நாங்களும் வாய் பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் உங்களுக்கு பதிலே இருக்காது. ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. இப்பதான்டா நீங்க 5 வருஷம் முன்னாடி ரிலீஸ் பண்ண மாஸ்டர் டீசரோட ரெக்கார்டை பீட் பண்ணி இருக்கிறீங்க. அதுவும் வியூஸ் ரெக்கார்டு மட்டும்தான். லைக்ஸ் எல்லாம் இன்னும் ஏணி வச்சாலும் எத்தாது. அப்போ லியோவோட லைக்ஸ் எல்லாம் பீட் பண்ணோம்னா ஒரு 10-15 வருஷம். அப்பா 10-15 வருஷமா? ஆமா, 2 வருஷம் முடிஞ்சு அவர் சிஎம்ஏ ஆயிருவாரு. அவ்வளவு வருஷம் ஆகும் போலடா. இப்பதானே நீங்க 5 வருஷம் முன்னாடி வச்ச மாஸ்டரையே பீட் பண்ணிருக்கீங்க. அதுவும் வியூஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு இவ்வளவு பெரிய நாங்க தான் சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவும் பாத்தீங்கன்னா கெரியரின் உச்சம் அது தளபதி விஜய் தான். இப்பவும் பாத்தீங்கன்னா கோலிவுட்ல அதிகமா வியூஸ் கிடைச்ச, லைக்ஸ் கிடைச்ச டீசர் ட்ரெய்லரோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கடா. அதுல டாப்ல தளபதி மட்டும்தான்டா இருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த டீசர் ட்ரெய்லர் லைக்ஸ் வியூஸ் ரெக்கார்டெல்லாம் ஏதோ ஒரு 10 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதுல 1-2 நீங்க வச்சிருக்கலாம். ஆனா பாக்கி இருக்கிற எல்லாமே எங்க கிட்ட தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது இப்பவும் பாத்தீங்கன்னா தளபதி கிட்ட தான் இருக்கு. அதை இன்னும் நீங்களாம் பீட் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னும் பல வருஷங்கள் ஆகும் முழுசா எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏதோ உங்களோட லக்கு, தளபதி இப்போ படத்தை விட்டு போறதுனால இப்ப இருக்கிற ரெக்கார்டு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதுவே இன்னும் பீட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் ஆகும் தெரியல. ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ நீங்க ஏதோ என்னப்பா அந்த குட் பேட் அக்லி டீசருக்கு வியூஸ் ரெக்கார்டு வச்சீங்க. இந்த வியூஸ் ரெக்கார்டெல்லாம் அப்படியே தட்டி விட்டுரும். ஜனநாயகன் டீசர் மட்டும் வந்துச்சு வச்சுங்களா, அதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுரும். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு எங்க டீசர் பீட் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எங்க டீசர் ரெக்கார்டை நாங்க தான் இதுக்கு முன்னாடி பீட் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரெக்கார்டே இப்பதான் பீட் பண்ணி இருக்கிறீங்க. அதுவும் வியூஸ் மட்டும்தாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களோட நல்ல ஒரு டீசர் வந்துச்சு, நல்ல ஒரு என்ன சொல்றது மாசா இருந்துச்சு, செலிப்ரேட் பண்ணுங்க. ரெக்கார்டு வந்துச்சா, ஓகே ரெக்கார்டு வந்துச்சுன்னு என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டு எங்க கட்டியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம்
அவ்வளோதான். சரி, ஓகே, இவ்வளோதான் விஷயம். இந்த ரெக்கார்டு வீடியோன்னு கேட்டனால தான் ஓகே, ஒரு ஓவராலாக அந்த மாதிரி தான் பண்ணேன். ரொம்ப இவ்வளவு என்ன சொல்கிறது, இவ்வளவு நிமிஷம் இவ்வளவு லைக்கு, அவ்வளவு லைக்கு, இவ்வளவு லைக்குன்னு அவ்வளவு டீட்டெயில்டாவெல்லாம் நான் பேசல. ஓகே, இப்போ ஓவராலாக உங்களுக்கு என்ன விஷயம், இப்போவும் யார் என்ன ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே நண்பா, அலிஸ்வர் எல்லாரும் சேஃபாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஆமாம், நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் வருவான். ஓகே, பாய், பார்ப்போம்.